வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவை வணங்கி இன்றைய சிந்தனை விருந்து 8ல் 1 இயங்காவிட்டால். இந்த சிந்தனை விருந்தில் கலந்து கொண்டுள்ள அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் இந்த வாய்ப்பை அளித்த சுப்ரீம் குண்டலினி யோகா சொசைட்டி, சிங்கப்பூர் ஸ்கை ட்ரஸ்ட் மற்றும் தாய்லாந்து தப மையமும் இணைந்து நடத்தும் அத்தனை பொறுப்பாளர்களுக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். வாழ்க வளமுடன். இந்த தலைப்புக்கு ஏற்ற ஒரு பாடலோடு சிந்தனையை தொடங்குவோம். உடல் உயிர் ஜீவகாந்தம் கருமையம் மூளை, உடல் உயிர் ஜீவகாந்தம் கருமையம் மூளை, உள்ளம் மனம் புலன்கள், 8 இணைப்பு இயக்கம் ஜீவன். கடல் நிலம் ஆகாயம் 3லும் வாழ் உயிர்களுக்கு கணக்கு எடுத்த 8ல் 1 இயங்கவில்லை என்றால் விடல் வேண்டும் ஜீவன் என்ற பெயரை. பின் அதற்கு வேறு பெயர் சடப்பொருள் என்று உரைத்திடுதல் நீதி. மடல் விரிந்த பூவெனவே மலர்ந்த மதி கொண்டு மண்ணுலகில் வாழ்வோர்கள் மயக்கம் நீங்கி வாழ்க. இந்த பாடலை பத்தி தான் நம்ம இப்ப சிந்திக்க போறோம். இந்த 8 சிறப்புகளையும் பத்தியும் நம்ம நேரத்துக்கு ஏற்ற மாதிரி லேசாகத்தான் நம்ம பார்க்க போறோம். வாழ்க வளமுடன். முதல்ல பருவுடல். இந்த பருவுடலுக்குள்ள நுண்ணுடல் இருக்கு, காந்த உடல் இருக்குது. பருவுடல் அப்படின்னா என்ன சொல்றோம்? ஒரு பஞ்சபூத கூட்டு. நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண். நிலம் என்பது கெட்டி பொருளா இருக்கு உடலுக்குள்ள, நீர் ரத்தமா ஓடிக்கிட்டு இருக்கு, நெருப்பு சூடா இருக்குது, காற்று மூச்சு காற்றா ஓடிக்கிட்டு இருக்கு, விண் மட்டும் உடல் முழுவதும் சுழன்று ஓடிக்கொண்டே இருக்கின்றது. நாம் உண்ணும் உணவு 7 தாதுக்களா மாறி 7வது தாதுவில் இருந்துதான் உயிர் துகள்கள் உற்பத்தி ஆகிறது. இந்த உயிர் துகள்ல இருந்து இறை துகள்கள் வெளியேறிக்கொண்டே இருக்கின்றது. இந்த அலைகளுக்கு பெயர்தான் ஜீவகாந்தம். ஜீவனுக்கு உள்ளாக எல்லை கட்டி இருப்பதால் இதற்கு பெயர் ஜீவகாந்தம். எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்து இருப்பதால் அதற்கு பெயர் வான்காந்தம். துணையிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான் என்று சொல்ற மாதிரி எல்லா இடங்களையும் நீக்கமர நிறைந்து இருக்கிறது இந்த வான்காந்தம். இப்ப உடல் உயிர் ஜீவகாந்தம் அதை பற்றி என்ன அப்படிங்கிறத லேசா பார்த்துருக்குறோம். கருமையம் அப்படின்னா என்ன சொல்றாங்க மகரிஷி? உயிர் மையம். இப்ப இந்த உயிர் துகள்கள் சுழன்று ஓடிக்கிட்டு இருக்கிற உயிர் மையம். வித்து மையம், உணவிலிருந்து வந்த 7வது தாதுவான வித்து மையம். அதிலிருந்து வரக்கூடிய ஜீவகாந்த மையம். இந்த 3ம் இணைந்ததுதான் கருமையம். காந்த அலை திணிவு பெற்ற மையம் கருமையம். இதை ஒரு சின்ன உதாரணமா பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சூறாவளி காத்து வேகமா அடிக்குது. அடிக்கும் போது என்ன செய்யும்னா, ஒரே இடத்துல அங்க இருக்கிற எல்லா தூசிகளையும் சேர்த்து கொண்டுட்டு வந்து ஒரே இடத்துல கொண்டு வந்து போட்டுரும். அதே மாதிரிதான் உடல் முழுக்க சுழன்று ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த எல்லாமே உயிர் துகள்கள் ஒரு மையத்தை உருவாக்கி வச்சிருக்குது. அந்த மையத்துக்கு பெயர் தான் கருமையம். இந்த ஜீவகாந்தம் என்ன செய்யுது? மூளை வழியாக இயங்கும் போது ஐம்புலன்களில் நடைபெறுகின்ற ஒரு தன்மாற்ற நிகழ்ச்சிகள். ஐம்புலன்கள் என்ன சொல்றாங்க? தோல், நாக்கு, மூக்கு, கண்கள், காதுகள். அதுல இருந்து வந்த ஒரு தன்மாற்ற நிகழ்ச்சிகளா நடந்ததுதான் அழுத்தம், ஒளி, சுவை, மனம். 6வதாக மனமாகவும் இயங்குகின்றது.
இப்ப இந்த கவியில இந்த தலைப்புக்குள்ள ரொம்ப வித்தியாசமா நம்ம ஒரு வரிய நம்ம சிந்திச்சே ஆகணும். இந்த கவியில மகரிஷி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடல், நிலம், ஆகாயம் 3லும் வாழுகின்ற உயிரினங்கள். இந்த 3ல வாழ்ற உயிரினங்கள் என்ன நமக்கு தெரியும். ஓரறிவு முதல் 5 அறிவு உயிரினங்கள். இதை தவிர்த்து மனிதனுக்கு மட்டும் தனி சிறப்பு என்னன்னு சொல்றாங்க பாருங்க. அதுதான் மனம். இப்ப இந்த மனத பத்தி தான் நம்ம 8லயும் மனம்தான் சிறப்பு உடையது. அதுதான் 6வது அறிவா வந்திருக்குன்னு சொல்லிட்டாரு. அப்ப அமைப்பு, துல்லியம், இயக்க ஒழுங்கு, அதோடு சேர்த்து உணர்தல், துய்த்தல், பிரித்து உணர்தல். இந்த 6 தன்மைகளையும் கொண்டதுதான் இந்த ஜீவ இனம். மனிதனுக்கு இவைகள் எல்லாவற்றையும் உணரக்கூடிய தன்மை நமக்கு இருக்கு. இப்ப இந்த உடலையும் புலன்களையும் நம்ம எந்த அளவுக்கு வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறத திருமூலர் ஒரு பாடல் மூலமா விளக்குறாங்க. உள்ளம் பெருங்கோவில், ஊன் உடம்பு ஆலயம், வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுர வாசல், தெள்ளத் தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம், கள்ள புலன் 5ம் காணா மணி விளக்கே. இதுதான் திருமூலருடைய பாடல். இந்த உடல் இறைவன் உரைகின்ற ஒரு ஆலயமாக இருக்கின்றது. எள்ளுக்குள் எண்ணெய் இருப்பது போல இறைநிலை மறைந்து நின்று உடலுக்குள் அறிவாக உறைந்து ஆட்சி செய்து கொண்டு இருக்கின்றது. எள்ளுக்குள் எண்ணெய் இருக்கிறது தெரியாது. அதே மாதிரி இந்த உடலுக்குள்ள இறைநிலை மறைந்து இருந்து ஆட்சி செய்கின்றது. நம்ம இதை உணர்ந்து கொள்ளாமல் புலன் இன்பங்களிலேயே சிக்கி உடலை எடுத்துக் கொள்வது அறியாமை. அப்படித்தான் இருக்கும். அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி வயம் இந்த 3 நிலையிலையும் நம்ம சிக்கி தவிச்சுக்கிட்டே இருக்கிறோம். இப்ப உடல் என்பது ஆலயம் அப்படின்னு சொன்னா, உடல் என்பது ஒரு ஆலயம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆலயத்திற்கு போன உடனே, ஏன்னா மகரிஷி பக்தி மார்க்கத்தை எல்லா இடத்துலயும் சொல்லிதான் இருக்கிறாங்க. அது இல்லாம கிடையாது. குழந்தைங்களுக்கு பக்தி மார்க்கத்தை கொடுத்துதான் நம்ம ஞான மார்க்கத்துக்குள்ளேயே வந்திருக்கிறோம். அதனால ஆலயத்திற்கு போன உடனே கொடிமரத்தை வணங்குறாங்க. இந்த கொடிமரத்தை ஏன் வணங்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதுவும் கொடிமரத்தை பார்க்கும் பொழுது அண்ணாந்து மேல் நோக்கி பார்த்து வணங்குவாங்க. ஏன்னா அங்க இருந்து பார்க்கும் பொழுது சுத்த வெளியே தெரியும். இப்ப இந்த கொடிமரத்துக்குள்ள என்ன நம்ம ஒரு சிறந்த ஒரு சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, மனிதனின் முதுகு எலும்பு 5 அறிவு விலங்கினங்கள் வரைக்கும் இந்த இந்த இடத்த நம்ம அண்டர்லைன் பண்ணி தான் பார்க்கணும். 5 அறிவு விலங்கினங்கள் வரைக்கும் முதுகு தட்டையாகத்தான் இருக்கும். 6வது அறிவு மனிதனுக்கு மட்டும்தான் முதுகு எலும்பு நிமிர்ந்து வருது. அதுக்குள்ள மூலாதாரத்துல இருந்துதான் நம்மளுடைய குரு என்ன பண்ணியிருக்காரு, அவருடைய ஆற்றலை உயிர் சக்தி சுழன்று அதை முதுகுத்தண்டின் வழியாகத்தான் நம்முடைய குருவின் ஆற்றல் நமக்கு தொட்டு எழுப்பி கொடுத்திருக்காங்க. அந்த நாளமில்லா சுரப்பிகள் தான் நம் உடலை எப்படி நடத்திக்கிட்டு இருக்குது, ஒரு மின் சக்தி போல் நடத்தி கொண்டு இருக்கின்றது. இந்த மின்சக்தி இருக்க போய் தான் நம்ம இப்படி உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம். இந்த மின்சக்தி மாதிரியே நம் உடலுக்குள்ளாக இருக்கின்ற நாளமில்லா சுரப்பிகள் நம் உடலை வழிநடத்தி போய்கிட்டே இருக்கு. அடுத்த புலன்களை மணி விளக்குகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மணி விளக்குகள் சொல்லிட்டு இங்க பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய ஆயுட்காலம் ஒரு 120 ஆண்டு காலம். காயகல்ப பயிற்சியில நமக்கு நிறைய விளக்கங்கள் கொடுத்திருக்காங்க. அத 3 பிரிவா பிரிச்சு கொடுத்துட்டாரு. 40, 80, 120ன்னு. அதுலயும் படைத்தல், காத்தல், அழித்தல் அப்படின்னு சொல்லி போட்டு 40 வயது வரைக்கும் இந்த உடல் வளர்ச்சி அடைகிறது. 40 to 80 வரைக்கும் தளர்ச்சி அடைகிறது. 80 to 120 வரைக்கும் முதிர்ச்சி அடைகிறது. இப்படி போட்டு கொடுத்துட்டாங்க. நமக்கு அதுக்காக ஒரு காயகல்ப பயிற்சியமும் கொடுத்துட்டாங்க. 40 வயது வரைதான் இந்த உடலுக்கே வளர்ச்சி இருக்கும்னு சொல்றாங்களே. ஆனா அந்த புலன்களை நாம் எப்படி வீணாக்கி கொண்டு இருக்கின்றோம்? இங்கே ஒரு கேள்வி வரும். அதற்கப்புறம் எப்படி நம்ம 80, 120
மகரிஷி, நம்மளுடைய வேதாத்திரி மகரிஷி அவங்க உடல்ல ஒரு சோதனை கூடமாக, அவங்க உடம்ப அவங்களே ஒரு சோதனை கூடமாக பயன்படுத்தி தான் உடற்பயிற்சி அத்தனையும் நமக்கு பார்த்து பார்த்து கொடுத்துருக்காங்க. உடலுக்கு உள்ளாக ஒரு அமைச்சரவையே நடக்குதுன்னு சொல்றாங்க. அது ரொம்ப விரிவான தலைப்பு. ஒரு அமைச்சரவையே உள்ள நடந்துகிட்டு இருக்கு. அது உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஒரு அமைச்சரவை இது எப்படி கோளாறு ஆனா என்னென்ன நடக்கும் அப்படின்னு. அது மாதிரிதான் இந்த உடலை ஒரு அமைச்சரவையா இருக்குது. இந்த உடலை ஒரு பாத்திரமும் சொல்றாங்க. பாத்திரம் தான் இத்தனை உறுப்புகளையும் தாங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னுட்டு. அதுக்கடுத்து இந்த உடல் ஒரு ரசாயன தொழிற்சாலை. ஒரு தொழிற்சாலையில ஒரு இடத்துல சேதமானா என்ன நடக்கும்? அப்ப இந்த உடல் ஒரு தொழிற்சாலை. அதுக்கடுத்தாப்புல சொல்லிட்டாரு, இந்த உடலே ஒரு வாகனம். அந்த வாகனம் ஒரு செயற்கையான பொருள். அதற்கு கொடுக்கக்கூடிய ஒரு மதிப்பை நாம் இந்த உடலுக்கு கொடுக்கிறோமா அப்படின்னா ஒரு பெரிய கேள்விதான். அடுத்தாப்புல கருமையம். உடல் பார்த்திருக்கோம், உயிர் பார்த்திருக்கிறோம், ஜீவகாந்தம் பார்த்திருக்கிறோம். அடுத்தாப்புல இந்த கருமையம் ஒரு போற போக்குல கேட்ட ஒரு சின்ன ஒரு கதை தான் இது. அதற்குள்ள நிறைய அர்த்தங்கள் ஒளிஞ்சிருக்கு. ஒரு பெரியவர் ஒரு மரம் வளர்க்குறாங்க. அந்த மரம் வளர்க்கும் போது அந்த மரத்துல வந்து 2 பசங்க இருக்காங்க. 2 பேரும் பக்கத்து பக்கத்து வீட்டுல குடியிருக்காங்க. அதனால அந்த ஐயா என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மரத்த 2 குழந்தைங்களையுமே வச்சுக்கிடட்டும் அப்படின்னு சொல்லி குடுத்துட்டாங்க. அப்ப என்ன பண்றாங்க, இந்த 2 மகன்களும் அந்த கிளைக்கு போய் தண்ணி ஊத்தி வளர்க்குறாங்க. என் வீட்டு பக்கத்துல உள்ள மரத்துக்கு நான் தண்ணி ஊத்துறேன், உன் வீட்டு பக்கத்துல இருக்கிற மரத்துக்கு நீ தண்ணி ஊத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பக்கமும் அவங்கவங்க தண்ணிகள கிளைகளுக்குள்ள போய் தண்ணிய ஊத்தி வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் கொஞ்ச நாள்லயே என்னாச்சு, மரம் பட்டு போக ஆரம்பிச்சிருச்சு. அந்த வழியே ஒரு பெரியவர் போறாரு. அவர் என்ன சொல்றாரு, இந்த இலையில நீங்க தண்ணிய ஊத்துனீங்கன்னா மரம் பட்டுத்தான் போகும். இந்த தண்ணிய கொண்டு போய் அங்க மரத்தோட தூர்ல கொண்டு போய் ஊத்துங்க அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் மரத்தை எது தாங்கிக்கிட்டு இருக்கு? அந்த வேர்கள் தான் தாங்கிக்கிட்டு இருக்கு. அந்த வேர்கள் தாங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த மரத்துல நம்ம தூருக்குள்ள தண்ணிய ஊத்தி வளர்க்காம வெறும் கிளைகளுக்கும் அங்க இருக்கிற இலைகளுக்கும் தண்ணி ஊத்துனா அந்த மரம் பட்டுத்தானே போகும். அப்பதான் இந்த கருமையம், கருமையத்துக்குள்ள என்னென்னலாம் இருக்கு? ஆன்மா இருக்கு. கருமையம்னா ஆன்மா, உள்ளம் எல்லாம் ஒன்றுதான். இத்தனையும் சேர்ந்து தாங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு பெரிய பொக்கிஷம். கருமையத்தை தனியா எடுத்தோம்னா அதுக்கு தெய்வீக நீதிமன்றம் என்னென்னமோ மகரிஷி நிறைய கொடுத்துருக்காங்க. அத்தனை சிறப்புகளையும் தாங்கிக் கொண்டு இருப்பது இந்த கருமையமே. எல்லாத்தையும் அதுதான் தாங்கிட்டு இருக்கு. 8 சிறப்பையும் அதுதான் தாங்கிட்டு இருக்கு. இறைநிலை தவத்துல ஒரு வரியை கொண்டு வந்து கொடுப்பாரு மகரிஷி அவங்க. கருமையமே இந்த ஜீவ இனத்தையே தாங்கி கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. கருமையம் 2வது அறிவுலயே வந்துருச்சு. அந்த வந்த பிறகுதான் அடுத்தடுத்து தொடர்ந்து வந்ததுதான் இந்த கருமையமே. அடுத்தாப்புல இந்த கருமையம் என்ன பண்ணுது, நாம் செய்கின்ற அத்தனை செயல்களையும் சேமித்து வைத்து எடுத்து காட்டுவது. எண்ணம், சொல், செயல் அத்தனையும் அப்ப கொடுத்துக்கிட்டு இருக்கிறது எது? இந்த கருமையமே. இப்ப ஒரு குறள் பார்த்து அதுக்கு உண்டான விளக்கங்களை நம்ம பார்த்தே ஆகணும். வாய்மை எனப்படுவது யாதனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொலல். மற்றவருக்கு ஒரு சிறிதும் தீமை இல்லாத சொற்களை சொல்லுதல். திருவள்ளுவர் திருக்குறள்ல இந்த ஒரு சின்ன விளக்கத்தை மட்டும் கொடுத்திருக்காங்க. நம்மளுடைய குரு வேதாத்திரி மகரிஷி அவர்கள் பக்கம் பக்கமா இதுக்கு நமக்கு இந்த வாய்மைங்கிற சொல்லுக்கு மட்டும் அவ்வளோ விளக்கங்கள் கொடுத்திருக்காங்க. என்ன சொல்றாரு பாருங்க, உயிர் இனங்களில் மனிதனிடம்தான் பேசும் ஆற்றல் உள்ளது. பேசும் திறமையால் தான் தனி மனிதனால் சமுதாயமும், சமுதாயத்தால் தனி மனிதனும் பயன் அடையவும் உயர்வு பெறவும் முடியும். ஒரு மனிதன் பேசும்போது உள்ளம், மனம், பேச்சு அங்க 3மே இணையுது. எந்த பேச்சும் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ அறிவிற்கோ துன்பம் விளைவிப்பதாக இருக்கவே கூடாது. ஒரு உதாரணமா, ஒரு குற்றவாளி நீதிபதியின் முன் நின்று பொய் சொல்லுகிறான். கருமையத்தில் அவன் செய்த குற்றம் பதிவாகி இருக்கிறது.
அதற்கு மாறாக நான் குற்றம் செய்யவில்லை அப்படின்னு சொல்றேன். கருமையத்தில் இருந்து பதிவாகிய உண்மையான வார்த்தைகள் என்ன சொல்லுது? நான் தான் செய்தேன், நான் தான் செய்தேன் சொல்லி ஒழிச்சுக்கிட்டே இருக்குது. இந்த குற்றவாளியோ தண்டனைக்கு பயந்து அதை செய்யவே இல்லை என்று முயற்சியை வரவழைத்துக் கொண்டு போய் சொல்லுகின்றான். இது ஒரு முரண்பாடான செயல் தானே. அதனால கருமையம் தூய்மை கெடுகிறது. இதனால அவனுடைய உடல் கெட்டு மனம் கெட்டு அவனுடைய அறிவையும் கெடுத்து விடுகிறது. சமுதாயத்தில் இவனுக்கு இருந்த மதிப்பும் அங்க கெட்டு போயிடுச்சு. அவன் மட்டும் கெட்டு போகல, அவனுடைய சந்ததியருக்கும் இந்த பதிவு போகிறது. அதனால் தான் வாய்மையே பேசுங்கள், அது மட்டும்தான் நிலைச்சு நிற்கும். இந்த உதட்டுல இருந்து ஒரு சொல்லு போயிடுச்சு அப்படின்னா அதை திருப்பி நம்ம மறுபடியும் நம்ம உதட்டுக்குள்ள கொண்டுட்டு போக முடியவே முடியாது. வாய்மையே பேசுங்கள். உள்ளம் மனம் பேச்சு மூன்றும் ஒன்றா இருப்பதுதான் நாகரீகம் அப்படின்னும் மகரிஷி சொல்லியிருக்காங்க. இது நிறைய விஷயம் இதுக்குள்ள சொல்லியிருக்கிறாங்க. இன்னமும் அடுத்தாப்புல ஒவ்வொரு உறுப்புகளையும் நம்ம கொஞ்சம் விளக்கமா பார்த்திருக்கிறோம். ஒரு 4 உறுப்புகள் பார்த்துட்டோம் இது வரைக்கும். இப்போது மூளை. இப்ப மூளையை மட்டும் நம்ம பார்க்கிறோம் அப்படிங்கும் பொழுது ரெண்டுமே ரொம்ப ஒரு அழுத்தமான வரிகள். மூளை மட்டும் செயல்படாமல் இருந்தால் மற்ற உறுப்புகள் இயங்கினால் அதற்கு என்ன தெரியுமா சொல்றாங்க? கோமால இருக்காங்கன்னு சொல்லிடுவாங்க. மற்ற உறுப்புகள் எல்லாமே தன்னால இயங்கிக்கிட்டு இருக்கும். ஆனா மூளை மட்டும் இயங்காம படுத்த படுக்கையா இருப்பாங்க. அவங்களுக்கு பேரு கோமால இருக்காங்க. வருஷ கணக்கா இருப்பாங்க. இதன் மாதிரி நிறைய மக்கள் இன்னைக்கு துன்பப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து மூளை மட்டும் அதிகப்படியா இயங்கினால், அதிகமா இயங்குது பாருங்க. ஒரே 24 மணி நேரம் ஓடிக்கிட்டே இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கெல்லாம் மூளை எப்படி இருக்கும்? வேகமா செயல்படுது. அந்த மாதிரி வேகமா செயல்படுறவங்களுக்கு என்ன சொல்றாங்க? மனநல மருத்துவரை போய் பார்க்கறாங்க. தினசரி மாத்திரையை போட்டு தூங்குறாங்க. இது ரெண்டுமே நடைமுறையில சாத்தியமா இருக்கு இன்னைக்கு. மாத்திரை போட்டு நைட்டு தூங்குறாங்க, காலையில எழுந்துச்சு மறுபடியும் ஓடுறாங்க. இதுதான் அவருடைய வாழ்க்கை. இதற்கெல்லாம் அப்பாற்பட்டவர்கள் தான் மனவளக்கலை அன்பர்கள். எவ்வளவு பாக்கியசாலிகள். நம்முடைய இயக்கத்திற்கு பெயரை என்ன பேர் மகிழ்ச்சி கொடுத்திருக்காங்க? மனவளக்கலை மன்றங்கள். அதுலயும் ஆன்மீக அறிவு வளருவதற்கான ஒரு இடம். ஆன்மீக அறிவு எப்படி வந்தோம்? விலங்கினத்தன்மையை போக்கி மனிதனாக வாழ வேதாத்திரி மகரிஷி அவர்கள் கற்றுக் கொடுத்ததுதான் இந்த குண்டலினி யோக பயிற்சி. இப்ப மூளையின் செயல்பாடுகள் என்னென்னலாம் நடக்குது அப்படின்னு நம்மளுடைய குரு நமக்கு கொடுத்த வழியில கொஞ்சம் பார்ப்போம். அகத்தவத்தின் மூலமாக மன அலைச்சூழலை குறைத்து பழக வேண்டும். 4 விதமான அலைச்சூழல் நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்ப துரியத்துல, ஏன்னா மூளையில பார்க்கும் பொழுது உச்சி மையமாகிய துரியத்தில் தவம் செய்யும் போது உயிர் சக்தி சுழன்று மூளையினுடைய ஒவ்வொரு செல்லிலும் ஊடுருவி அங்கு சென்று ஒரு இனிமையான அனுபவத்தை நாம் உணர முடிகிறது. துரிய தவத்துல இருந்து பார்க்கிறோம். அதற்கு அடுத்தாப்புல நம்ம செய்யக்கூடிய ஒரு உடற்பயிற்சிகள். இந்த மாதிரி உடற்பயிற்சி எங்கேயுமே கிடையாது. வலது பக்கத்தையும் இடது பக்கத்தையும் அசைச்சு இந்த உடற்பயிற்சி நம்ம செய்யறோம். அதனால இடது மூளை வலது மூளை நன்கு செயல்பாட்டிற்கு வருகிறது. அடுத்தாப்புல நாடி சுத்தி தண்டுவட சுத்தி பயிற்சிகளை எல்லாம் செய்யும் பொழுது மூளை செல்கள் நல்ல ஒரு இயக்கத்திற்கு வருகிறது. இதற்குள்ள உள்ள நன்மைகள் மட்டும் நம்ம 1 மணி நேரம் பேச முடியும். அவ்வளவு நன்மைகள் இருக்கின்றது. அடுத்தாப்புல இந்த துரியதவத்தை என்ன சொல்றாங்க? 1000 இதழ் தாமரைங்கிறாங்க, சகசிராதாரம் சொல்றாங்க, 12 ராசிகளும் அதுக்குள்ளதான் விரும்பி இருக்கிற மாதிரி சொல்றாங்க. நிறைய உதாரணங்கள் நமக்கு மகரிஷி இதுக்கும் கொடுத்துருக்காங்க. இங்க ஒரு பாடல சொல்றாங்க பாருங்க. உயிரில் மனம் அடங்க 5 புலன்களையும் அடக்கி புருவத்து இடையே அறிவினது மூலத்தை ஆழ்ந்து நோக்கி அமர
இந்த 5 புலன்களையும் அடக்கி புருவத்திடையே அறிவினது மூலத்தை ஆழ்ந்து நோக்கி அமர சிந்தை அடங்கிடும். சிந்தை அடங்கிடும் ஜீவனே சிவனாகும். இந்த ஜீவன் சிவனாகும். சிறுக சிறுக பயின்றால் சித்திக்கும் உண்மை நெறி. கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம அதை பழகணும். அடுத்து மனம் எப்படி இயங்குதுன்னு சொல்றாரு பாருங்க. நம்மளுடைய மனதுக்கு நிறைய இருக்குது. ஒரு சின்ன விஷயத்தை எடுத்து போட்டிருக்கோம். ஒரு 5 கோஷங்கள் மகரிஷி சொல்றாங்க பாத்தீங்களா? அது அவருக்கே ஏற்பட்டதே சொல்றாங்க. அப்ப நம்ம எல்லாம் ஏமாத்துறோம். அன்னமய கோஷத்தில் மனம் கட்டுண்ட அந்நாளில், அன்னமய கோஷத்தில் மனம் கட்டுண்ட அந்நாளில் உடலே நான் என்று இருந்தேன். அவா முதல் அருகுண எழுச்சி ஓங்கி அடைந்த துன்பங்களை நான் விளக்க போகா, என்னால விளக்கவே முடியாது. என்னை என்னை அறிவாய் உயிராய் மெய்யாய் கண்ட இந்நிலையில் ஆனந்தமய பேருற்றேன். ஈசனே உலகு உயிர் உணர்வாயுள்ள, ஈசனே உலகு உயிர் உணர்வாயுள்ள உண்மை உணர்ந்து விட்டேன், அமைதி பெற்றேன். அன்னமய கோஷத்திலேயே சிக்கி கொண்டே இருக்கும்போது இந்த உடல் 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 மட்டும்தான் நானும் இருந்தேன். அப்ப எனக்கு எந்த சிந்தனையுமே வரல. அருகுணங்களும் எங்கிட்டையும் இருந்துச்சு. எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டாருலங்கம்மா. புற வாழ்க்கையிலே தான் நாம் இருந்தோம். அக வாழ்க்கையை நாம் எப்படி திரும்பி பார்க்க முடிஞ்சிச்சு? இந்த குண்டலினி யோகத்தை எடுத்த பிறகுதானே அகத்தையே உள்ள நோக்கி பார்க்க ஆரம்பிச்சோம். அப்ப மகரிஷி கொடுத்திருக்காங்க. அகத்தை நோக்கி நம்ம எப்ப திரும்பி பார்க்கிறோமோ அப்பதான் நமக்கு வந்தது என்னது? உணர்வு நிலை. இந்த உணர்வு நிலை வந்த பிறகுதான் உள்ளதை உணர்தல், நல்லதை செய்தல், அல்லதை விடுதல். அல்லது என்ன செய்யும்? தானாகவே நம்மளை விட்டு போயிடும். இங்கனக்குள்ள நம்ம ஒரு கவியை பார்க்கிறோம். ஒன்றி புள்ளியாய் ஒடுங்கி நீ இரு, ஒன்றி புள்ளியாய் ஒடுங்கி நீ இரு, அன்று விரிந்திடில், அன்றி விரிந்திடில் ஆராய்ச்சியோடு இரு, நின்றிடுவாய் அகண்டாகார நிலையினில், வென்றிடுவாய் புலன் 5ஐயும், அப்பொழுது உனக்கு வெற்றி. ஒடுங்கி 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 உள்ளேயே போய் அதுக்கப்புறம் ஆராய்ச்சி பண்ணி அப்புறம் அகண்டாகாரமா நின்று அப்பதான் இந்த புலன்களை நம்ம வெல்ல முடியும்ட்டாரு. அதுக்கு அடுத்தாப்புல நம்ம மண்டத்துல வந்த உடனே எல்லாருக்கும் தீட்சை கொடுக்கும்போது சொல்லுவோம், இப்ப தீட்சை கொடுத்தது உங்களுக்கு இன்னைக்கு நீங்க மறுபிறப்பு எடுத்திருக்கீங்க, மறுபிறவி எடுத்திருப்பீங்க அப்படின்ட்டு. இதை வெறும் சொல்லால் மட்டும் கேட்டுக்கிட்டே இருந்தது போக நம்மளுடைய குரு வேதாத்ரி மகரிஷி அவர்கள் எழுத்து வடிவத்துல எழுதி வச்சிருக்கிறாங்க. அதை நம்ம இந்த இடத்துல பார்க்க போறோம். மறுபிறப்புனா என்ன சொல்றாங்க பாருங்க. பெற்றோர்கள் மூலம் பிறவிக்கே பிறவி எடுத்த நிகழ்ச்சி முதல் பிறப்பு. பெற்றோர்கள் மூலமா நம்ம பிறந்து வந்தது முதல் பிறப்பு. இனி பிறவியே இல்லை, இனி நமக்கு பிறவியே இல்லை என்று பிறவியை ஒழிக்க ஆசான் மூலம் பிறவி எடுத்த நிகழ்ச்சி தான் 2வது பிறவி. மனிதனுக்கு இந்த மறுபிறப்பு என்பது ஒரு மதிப்புமிக்க திருப்பம். இந்த மறுபிறப்பு எப்படிங்கம்மா கிடைக்கும்? மதிப்புமிக்க ஒரு திருப்பம் சொல்லியிருக்காரு. இந்த திருப்பத்தால் மெய்ப்பொருள் விளங்கும், மன தூய்மை வினை தூய்மை கிடைக்கும், விளைவு அறிந்த விழிப்பு நிலையோடு அருகுணங்களையும் நாம் சீரமைக்க முடியும். இந்த மறுபிறப்பினால் பேரின்பம் கிட்டும். இது ஒரு உயர்ந்த பதவின்னு சொல்லிட்டார். உயர் பதவியின் பெருமையை எல்லோரும் விளங்கி கொள்ள வேண்டும். இந்த பதவி யாருக்கு கிடைக்கும்? இந்த பதவியின் பெருமையை நாம் எல்லோரும் விளங்கி கொள்ள வேண்டும். ஆன்மா தூய்மை நிலையை அடைய மனதுக்கும் இறைவனுக்கும் இருக்கின்ற பாலத்தை கடந்து எப்படி நம்ம போய் அடையிறது? இந்த ஆன்மா தூய்மை அடையணும். இங்க இருக்குது மனம், அங்க இருக்கிறார் இறைவன். அங்க போய் நம்ம எப்படி அடைய முடியும்? நிறைய இருக்கு. இடையில துரியம் வரைக்கும் தான் பார்த்திருக்கோம். துவாதசாங்கம் இருக்கு, சந்திரன் இருக்கு, சூரியன் இருக்கு, பெரிய கமண்டலம் இருக்கு. அதையும் தாண்டி போகணும். எங்க போகணும்? பெரிய கமண்டலத்தை தாண்டி சுத்த வழிக்கு போகணும். அங்க போனாதான் இந்த ஜீவன் சிவநிலையை போய் அடைய முடியும். அப்ப மகரிஷியோட ஒரு பாடலை மட்டும் இதுல பார்த்துட்டு நம்ம அடுத்த இதுக்கு போகலாம். நம்ம
துரியாதீத தவ பாடல இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஓர் அமைதியிலே விழிப்பாய் நிற்க நிறை நிலையே தானாக உணர்வது ஆகும். நித்தம் நித்தம் உயிர் உடலில் இயங்கும் மட்டும் உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகி கொள்ள உலக இன்பங்களில் அளவு கேட்டும் கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் காணும் கரைந்து போம் தன்முனைப்பு காணும் தெய்வம். இந்த பாடலை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம இந்த ஜீவன் நிலையை போய் நம்ம அடைய முடியும். உறைந்து உறைந்து நின்னிலையிலே பழகணும். கரை, ஆணவம், கண்மம், மாயை, தன்முனைப்பு, பாவப்பதிவுகள், மயக்க நிலை எல்லாம் நம்மளை விட்டு போய் ஆகணும். வாழ்க வளமுடன். இன்றைய தினம் மிகவும் ஒரு சிறப்பான ஒரு நாளா நமக்கு இறைவன் கொடுத்திருக்காங்க. அந்த ஒரு சிறப்பான நாளை பத்தியும் நம்ம ஒரு கொஞ்ச நேரம் சிந்திச்சு ஆகணும். அதாவது மகா சிவராத்திரி தினம். அதைத்தான் நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தோம். அந்த துரியாதீத தவத்துல போய் அடைஞ்சிட்டோம். சிவனுக்கு என்ன சொல்லுவாங்க? பக்தி மார்க்கத்துல நிறைய சொல்லுவாங்க. வாழ்க வளமுடன். அடுத்து இன்னைக்கு ஒரு மகளிர் தினம், பெண்களுக்கான ஒரு தினம். மகரிஷி பெண்களை எப்படி சொல்லியிருக்காங்க? உயர்ந்தவர்களும் அல்ல, தாழ்ந்தவர்களும் அல்ல, பெண்களே சிறப்பானவர்கள். பிரம்மஞானியாக ஆக்கியவர்கள் நம்மளுடைய குரு வேதாத்திரி மகரிஷி அவர்கள். பிரம்மஞானி என்ற ஒரு பட்டத்தை நமக்கு கொடுத்து, அருள்நிதி என்ற ஒரு பட்டத்தையும் நமக்கு கொடுத்தவங்க நம்மளுடைய குரு. தலைப்பு 8 1 ஏங்காவிட்டால். இன்னைக்குள்ள தேதியும் 8. இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு சிறப்பான நாள் இந்த மாலை நேரத்துல நம்ம சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப பெண்கள் மகளிர் தினம் சொன்னதுனால இந்த சிவராத்திரிக்கும் பெண்களுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. அதை ஒட்டி நவராத்திரிக்கு கோவில் எல்லாம் பாத்தீங்கன்னா கொலு வைப்பாங்க. இப்ப இந்த தலைப்புக்கும் இந்த கொலுவுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. அந்த கொலு வைக்கும் போது பாத்தீங்கன்னா 9 படி வச்சிருக்கிறாங்க. எனக்கு இந்த விளக்கம் எல்லாம் எதுவுமே தெரியாது. போய் ஒவ்வொரு கோயிலா போய் வேடிக்கை பார்த்துட்டு வந்ததுதான் மிச்சம். மகரிஷி வேதாத்திரி மகரிஷி கருத்துக்களை எல்லாம் சிந்திச்ச பிறகுதான் இந்த வரிசைக்குள்ள இவ்வளவு விளக்கங்கள் இருக்கா அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது. அதனால மகரிஷியோட வரிகள் மூலமாகவே சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவா என்ற ஒரு நமக்கு மகான் தானே இந்த வரியை கொடுத்தாரு. அதன் மூலம் நாம் இந்த வரியை சிந்திப்போம். முதல் படி, கீழே இருந்து மேல் நோக்கி தான் போறோம். முதல் படி ஓரறிவு தாவரங்கள். அந்த இடத்துல நல்ல ஒரு வெறும் புல்லா வளர்ந்துருக்கும். இரண்டாவது படியில நத்தை, சங்கு இந்த மாதிரி 2 அறிவு உயிரினங்களை 2வது படியில வச்சிருப்பாங்க. 3வது படியில 3 அறிவு உயிரினங்கள், எறும்பு வகைகள் இந்த மாதிரி வரிசைப்படுத்தி வச்சிருப்பாங்க. 4வது படியில ஊர்வன 4 அறிவு உயிரினங்களை 4வது படியில வச்சிருக்கிறாங்க. 5வது படியில 5 அறிவு விலங்கினங்களை 5வது படியில வச்சிருக்கிறாங்க. 6வது படியில 6 அறிவு மனிதர்களை 6வது படியில வச்சிருப்பாங்க. 7வது படி மனிதனையும் தாண்டி மகான்கள், வள்ளலார், விவேகானந்தர், நம்மளுடைய குருவையும் பார்த்துக்கலாமே அந்த இடத்துல. வாழ்க வளமுடன். 7வது படியில மகான்கள் இருக்காங்க. 8வது படி தெய்வங்கள். 9வது படி கும்ப கலசம். அந்த படியில போய் கும்ப கலசம் வச்சிருக்காங்க. பெரியவங்க என்ன சொல்லுவாங்க? கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்ப ஒவ்வொரு மனிதர்கள் எப்படியெல்லாம் உயர வேண்டும், இதுல எப்படி உயர்ந்து வரணும், இப்படி ஒரு பக்தி மார்க்கத்தெல்லாம் பார்த்ததுனாலதான் நம்மளுடைய குருவோட உயிர்கலப்ப நமக்கு கிடைச்சது அப்படின்னு எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இந்த இடத்துல பக்தி மார்க்கத்துல இருந்துதான் நாம் எல்லோரும் ஞான மார்க்கத்தில் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். அடுத்தாப்புல நம்மளுடைய குரு கத்துக் கொடுத்ததை நம்ம விட்டுற முடியுமா? இந்த இடத்துல
முடியவே முடியாது. வேதாத்ரி மகரிஷி அவர்களின் கருத்துக்களை பின்பற்றி நாம் எப்படி உயர வேண்டும்? இங்க 9 படி பார்த்துட்டோம். அதே மாதிரி நம்மளுடைய குரு கொடுத்த கருத்துக்களை நாம் சிந்திப்போம். 10 படிநிலைகள்: உணர்ச்சி, தேவை, முயற்சி, செயல், விளைவு, அனுபவம், ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு. 9 விதமான தவங்கள்: ஆகினை, சாந்தி, துரியம், துரியாதீதம், பஞ்சேந்திரியம், பஞ்சபூத நவகிரக தவம், 9 மைய தவம், நித்யானந்த தவம், இறைநிலை தவம். 8 சிறப்பு இயக்கங்கள்: உடல், உயிர், ஜீவகாந்தம், கருமையம், மூளை, உள்ளம், மனம், புலன்கள். 7 மையங்கள்: மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுக்தி, ஆகினை, துரியம். 6 குணங்கள்: பேராசை, சினம், கடும்பற்று, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம். அடுத்தாப்புல 5 கடமைகள்: கடமை அறம், தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகம். 4 அங்கங்கள்: அகத்தவம், அகத்தாய்வு, குணநலப்பேறு, முழுமை பேறு. மனம் 3 விதத்துல நமக்கு இயங்கிக்கிட்டு இருக்கு உடம்புக்குள்ள. ஏன்னா நம்ம பார்த்தது முக்கியமா மனதை பத்தி தான் இதுல பார்த்திருக்கோம். புறமனம், நடுமனம், அடிமனம். 2 ஒழுக்க பண்பாடு: நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். அடுத்து இதே நோக்கி இறை உணர்வு, அறநெறி வாழ்க்கையும் நாம் வாழ வேண்டும். ஒன்றே ஒன்று குரு நம்மகிட்ட கேட்டது என்ன? குரு காணிக்கையாக தொண்டாற்றி இன்பம் காண்போம். தொண்டாற்றி இன்பம் காண்போம். உடல் நலத்தோடு இருப்போம். ஆன்ம தூய்மை பெற்று சிறப்பாக வாழ்வோம். இந்த உடல் நலம் இருந்தாதான் ஆன்ம தூய்மை அடைய முடியும். இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்ட அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிங்கம்மா. வாழ்க மிக சிறப்பா இருந்ததுங்கம்மா. வாழ்க வளமுடன். ஐயா மூர்த்தி ஐயா, வாழ்க வளமுடன். ஓகே, அம்மா எல்லாரும் சேர்ந்து வாழ்க்கையெல்லாம் எல்லாம் துரிய தவத்துக்கு போயிடலாம். நிலையில சாந்தி துரிய நிலையிலிருந்து அப்படியே அம்மா வாழ்த்தலாம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நமக்காக சிறப்பான ஒரு சிந்தனையை நடத்தி கொடுத்த பேராசிரியர் ராமரத்னம் அம்மா அவர்களை வாழ்த்துவோம். அவர்களது உடல்